இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஆமோஸின் புத்தகம் 5:4. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். நம்மளை யாராச்சும் மதிக்காமல் இருந்தாங்கன்னா நம்ம வாண்டடாக போய் உதவி செய்வோமா? இல்லை. நம்மளே இப்படி நினைக்கும்போது கடவுள் எவ்வளோ நினைப்பார். கடவுள்னாச்சு என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள்னு சொல்கிறாரு. நாமளாக இருந்தால் என்னை தேடி வா, அப்போ உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லக்கூட மாட்டோம். அப்போது கடவுள் நமக்கு உதவி செய்ய விருப்பத்தோடு இருக்கார். நாம் தான் தேவனை தேடி போகணும். சில பேர் கஷ்டம்னு வந்தால் மட்டும் தேவனை தேடுறாங்க. மித்த நேரத்தில் கடவுளை நினச்சி கூட பார்க்குறதில்ல. அப்படியே நினச்சி பார்த்தாலும் கஷ்டம்னு வந்த உடனே எவ்வளோ ஆர்வத்தோட மனசை ஒருநிலைப்படுத்தி பக்தியாக ஜெபம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு எப்பயுமே தேவன் சொல்லிகிட்டே இருந்த வார்த்தை, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இது எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொன்னாங்க. அப்போ கடவுள் நினைக்கிறாரு, சாதாரண மனுஷனை நம்பி எதிர்பார்க்குறாங்க, என்னையே உதாசீனப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறாரு. நாமளும் இப்படி தான் எப்பயுமே நடக்கிறோம். கஷ்டம்னு வந்தால் நம்மளை மாதிரி இருக்கிற மனுஷர்கிட்ட போய் உதவி கேட்குறோம். யாருமே உதவி செய்யலைன்னா அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட போகிறோம். அப்போ நம்ம கடவுளுக்கு முதலிடத்தை கொடுக்கலன்னு அர்த்தம். அதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு, என்னையை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள்னு. நாம் முதல்ல கடவுளை தேடி போகும்போது மட்டும்தான் நம்மளோட கஷ்டத்துக்கு தீர்வு உண்டு. ஆமேன்.